குட் மார்னிங் பேரண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பேச வந்திருக்கேன் என்னென்னா, நம்ம சில்ட்ரனுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. இப்போது அவங்கக்கிட்ட நாங்கள் டீச்சராக நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க பெரிய பெரிய கனவுகளோடு இருக்காங்க. அவங்க வந்து டாக்டர்ஸாகவும் என்ஜினியராகவும் ஆகணும் அப்படின்னு எல்லாம் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் காலேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு சாதாரண பிகாம் சீட்டுக்கே வந்து 1 lakh அதுக்கு தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு ஆவரேஜாக ஒரு நல்ல காலேஜில் சேர்த்தணும் அப்படின்னா, அப்போ பெரிய பெரிய கனவுகளோடு இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை சேமித்து அவங்களோட ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு யோசித்து பாருங்கள். ஆஸ் அ டீச்சராக நாங்கள் வெறும் மார்க்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, அந்த குழந்தைங்களோட ஃப்யூச்சரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கோசரம் நான் வந்து எஸ்பிஐயில் சேர்ந்துருக்கேன். எஸ்பிஐயில் வந்து லைஃப்பில் நிறைய எஜுகேஷ்னல் பிளான்ஸ் அண்ட் பாலிசிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாலிசி தான் ஸ்மார்ட் யங் அச்சீவர் பிளான். எஸ்பிஐ லைஃப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோடது. எஸ்பிஐங்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க இன்சூரன்ஸில் அந்த பாலிசியில் ஸ்மார்ட் யங் அச்சீவர் பிளான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளானில் என்ன அப்படின்னா, அதில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் கிராண்ட் பேரண்ட்ஸும் ப்ரொப்போசராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பேங்க். அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் பேரன் பேத்திக்கு அந்த மாதிரி அமௌண்ட்டு போட்டு வைக்கிறப்போ, இன்கேஸ் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரிஸ்க் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து ஏற்றுக்கும். அந்த பாலிசிஸ் ஃபுல்லாக பிளான்ஸ் ஃபுல்லாக அவங்களே வந்து பேலன்ஸ் இருக்கிற ப்ரீமியமை கட்டிடுவாங்க. அந்த சர்டன் பீரியடுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளுக்கு சேர வேண்டிய அந்த அமௌண்ட் மெச்சூரிட்டி ஆகி நீங்கள் கட்டுறது வந்து டபுள் ஆகும் 15 இயர்ஸில், ட்ரிபிள் ஆகும் 20 இயர்ஸில், 4 times எக்ஸ்ட்ரா ஆகும் 25 இயர்ஸில். இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு சின்னதாக சேமிக்கிற பணம் கொஞ்சம் வருஷம் கழித்து பல மடங்காக பெருசு நிற்கிறது. இப்போது நம்ம ஒரு ஸ்மார்ட் பேரண்ட்ஸாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, பின்னாடி பெரிய பெரிய படிப்புக்காக வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரி இருக்கணுமா, இல்லை நம்ம வந்து வட்டியை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கணுமா? நம்மளோட சேமிப்பு பணத்துலேயே வட்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு அதிகமான லாபம் வர மாதிரி நம்ம முன்னாடியே நம்ம சம்பாதிக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துக்கணும் இல்லைங்களா? அதனால் நாங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் பிளான்ஸு, இந்த மாதிரி எஜுகேஷன் பிளான்ஸ் எல்லாமே எஸ்பிஐயில் நிறைய பிளான்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து விருப்பம் அப்படின்னா எங்கக்கிட்ட வந்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் கொஞ்ச நாச்சும் அந்த உங்கள் குழந்தைகளுக்காக சேமிப்பு வைங்க. அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோஸை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் சேவ் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு டபுள் ட்ரிபிள் ஆகுமா அப்படிங்கிறத யோசிங்க. அப்படி யோசித்து எதில் வேணால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சப்போஸ் உங்களுக்கு கேரண்டீடாக ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நம்மளோட பணம் எதுவுமே பத்திரமாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிளான்ஸில் நீங்கள் போடலாம். அது உங்களோட விருப்பம். எந்த பேரண்ட்ஸுமே நான் ஃபோர்ஸ் பண்ணல, யாருக்குமே வந்துட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது கட்டாயம் படுத்தலை. உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் உங்களோட குழந்தைகளை செக்யூர் பண்ணும், அவங்க ஃப்யூச்சரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஹை ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பாலிசிஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போது நான் உங்களுக்கு எஜுகேஷன் உங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கல, உங்களை ஃப்யூச்சர் அவங்களுடைய பிளான்ஸ், அவங்களோட பண தேவைகளையும் உங்களுக்காக நிறைவேற்றுவேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் பீரியடுக்கு தான். இப்போது டோட்டல் லைஃப் டைமே பார்த்திங்கன்னா 28,000 days தான்.
அந்த 28,000 டேஸில் நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது 14,000 டேஸ் தான். அந்த 14,000 டேஸில் நம்ம குழந்தைகளுக்காக எப்படி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்த பணத்தை நம்ம ஸ்மார்ட்டாக டபுள் ட்ரிபிள் ஆக்கணும், அதுவும் வந்து கேரண்டீடு பிளான்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணினா எப்படி நம்ம அதிகமாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஆனால் டியூஷன் ஹவர்ஸில் இல்லைங்க பேரண்ட்ஸ். 9 o'clock to 5 o'clock நீங்கள் பண்ணலாம். ஆஃப்டர் 8:30க்கு மேலே ஃபோனில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் மார்னிங் ஹவர்ஸில் நீங்கள் வீட்டுக்கே என்னையே சந்திக்கலாம். ஓகேங்களா பேரண்ட்ஸ்? இது உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் சிரமப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்திருக்கிற இந்த முயற்சி. இந்த முயற்சியில் நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், உங்கள் குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ பேரண்ட்ஸ்.